விளையாட்டு மைதானத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் நாய் கருத்தடை மையம் அமைக்க தடை கோரிய வழக்கில் சென்னை மாநகராட்சி 2 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். பக்கத்துல இருக்க கண்ணப்பன் திடல்ல ஒரு பகுதியில நாய் கருத்தடை மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கல்வி மற்றும் சமூக சேவைகள் அறக்கட்டளை நிறுவனர் சிவகுணசேகரன் அப்படிங்கிறவரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தாரு. இந்த மனுவில் விளையாட்டு மைதானத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களை வேறு எந்தவித பணிகளுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை உத்தரவிட்டுள்ளதாகவும், ஆனால் கண்ணப்பர் திடல்ல நாய் கருத்தடை மையம் அமைக்கும் மாநகராட்சியின் திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும்னு கோரியிருந்தாரு. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போ மாநகராட்சி தரப்புல உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யும் மையம் அமைக்கப்படுகிறதுன்னு, விளையாட்டு மைதானம் முழுமையாக மாற்றப்படவில்லை அப்படின்னும், அதன் ஒரு பகுதியான 6000 சதுர அடியில் மட்டுமே ஒரு கருத்தடை மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டதுங்க. இதனை அடுத்து மனுவுக்கு 2 வாரங்கள்ல பதிலளிக்க சொல்லி சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டு தற்போது விசாரணையை தள்ளி வச்சிருக்கிறாங்க. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.